So today's video is going to be about 5 important things which you should not do to your partner. உங்களோட பார்ட்னர் அப்படின்னு நான் சொல்கிறது கேன் பி யுவர் பாய் ஃப்ரெண்ட், யுவர் லவர் ஆர் யுவர் ஹஸ்பண்ட். ஓகே, அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணவே கூடாத ஒரு 5 விஷயம் என்ன? Are you guys excited? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். First important thing is don't compare your partner with anyone else and make them feel inferior. இது எப்போவுமே நம்ம பண்ணக்கூடாது. உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு சேலரி வச்சு கம்பேர் பண்ணுறது, இல்லை லுக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுறது, இல்லை மென்டல் ஸ்டெபிலிட்டி, அவங்களோட இன்டெலிஜென்ஸை கம்பேர் பண்ணுறது, இல்லை அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், சேலரி அவங்க நிறைய வாங்குறாங்க, நீங்கள் வாங்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. This is not going to be good for you because that's not nice. See, ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை வெறுத்துருவாங்க. ஓகேவா, இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கீப் கம்பேரிங் மீ வித் அதர் மென். ஏன் எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் இந்த கம்பேரிசன்லாம் பண்ணணும்? அதுக்கு வேறு யாராவது பண்ணியிருந்துருக்கலாமே, அவங்களே பண்ணியிருந்துருக்கலாமே நினச்சிருவாங்க. And what will happen is it's going to make them feel inferior and insecure. ஓகே, ஸோ ஒரு மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாத மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஷி ஹேஸ் செட்டில் ஃபார் லெஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டா அவங்களால எந்த விதமான சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்க முடியாமல் ஆகிடும். ஓகே, ஸோ make sure you don't compare your partner or your husband with anyone for that matter. Second important thing is don't make them feel like their body is more valued than their mind. அதாவது அவங்க ரொம்ப அழகாக இருக்கலாம், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கலாம், மஸ்குலராக இருக்கலாம், ஃபிட்டாக இருக்கலாம், சூப்பரான ஒரு பில்ட் இருக்கலாம். ஓகே, அதை பற்றி மட்டுமே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்து லைக் நீ செம்மையாக இருக்கனால தான் நான் லவ் பண்ணேன், நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அதனால தான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபிசிக்கலி காம்ப்ளிமெண்டிங் சம்ஒன் இஸ் குட். ஓகே, பட் அது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் அவங்களுக்கு ஸோ இதை தவிர என்கிட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ வேறு எதுவுமே இவக்கிட்ட இல்லையா, வேறு எதுவுமே இவ பார்க்கலையா, ஒரு பர்சனாக என்னை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேங்கிறா, என்னோட ஆக்டிவிட்டீஸ்க்கு, என்னோட பர்சனாலிட்டிக்கு, என்னோட இன்னர் செல்ஃபுக்காக என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாளே, ஸோ அப்போ வேறு என்கிட்ட நல்ல விஷயமே எதுவுமே இல்லையா, நல்ல குணங்களே என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஓகே, அப்பப்போ ஃபிசிக்கல் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் நீடட், அதுவும் பண்ணலாம். பட் அதே சமயம் எமோஷ்னலாகவும் லைக் அவங்க யார், அவங்களோட ஜென்யூனான சில குவாலிட்டிஸையும் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க, அவங்களோட பர்சனாலிட்டியும் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ டோன்ட் ஜஸ்ட் டூ ஒன்லி தட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துடாதீங்க. ஸோ நான் அழகாக இருக்கிறனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, நான் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்றனால தான் நான் லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே நம்மளோட பார்ட்னருக்கோ ஹஸ்பண்டுக்கோ நம்ம கொடுத்துடவே கூடாது. நமக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணால் நல்லா இருக்குமா, நீ சூப்பராக இருக்க அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி யுவர் சச் அ டம் சிக் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிக்குமா? இல்லை, அதே மாதிரி தானே. ஸோ திங்க் அபவுட் இட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் எது பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் திங்ஸ் தட் தே ஹேவ் ட்ரஸ்டட் யூ வித் அகெயின்ஸ்ட் தெம் இன் அன் ஆர்குமெண்ட். சில விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு மட்டுமான ரகசியமாக இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்ரெண்டுக்கு பண்ண ஏதாவது ஒரு தவறு இல்லை ஏதாவது ஒரு துரோகமாக இருக்கலாம், அது அவங்க மனசில் ரொம்ப காயமாக இருக்கலாம், அது உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன், இல்லை இந்த மாதிரி ஒரு கில்ட் எனக்கு இருக்குது, இல்லை இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்குது, நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்ற இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்குது, இல்லை எனக்கு ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, இது எனக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி அவங்களோட டீப் டவுன் அவங்களுக்குள்ள இருக்க இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆர் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் ஆர் ரிக்ரெட்ஸை உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, என் ஒய்ஃப் தானே, என்னோடய பார்ட்னர் தானே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு அதையே உங்களுக்கும் அவருக்கும் வர ஆர்குமெண்ட் அப்போ அவருக்கு அகெயின்ஸ்டாகவே யூஸ் பண்ணுறதுக்கு ஆயுதமாக பயன்படுத்தாதீஸ். தட் இஸ் வெரி வெரி ராங் லேடிஸ். டோன்ட் டூ தட், நெவர். ஓகே, அது அவங்க உங்களை ரொம்ப நம்பி சொன்ன ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, என் வாழ்க்கையை ஷேர் பண்ணுற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அதை உங்களை நம்பி சொல்கிறாங்க அப்படின்னா யூ வேல்யூ தட் திங். ஓகே, கீப் இட் சேஃப். அவங்க எவ்வளோ பத்திரமா அதை வச்சுருந்தாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் பத்திரமா வச்சுக்கணும். உங்களோட ஆதாயத்துக்கு உங்களுக்கும் அவருக்கும் வர ஆர்குமெண்ட்லேயோ ஃபைட்லேயோ அந்த விஷயத்த நீ அப்படி பண்ணவன் தானே, இப்போ இதையும் நீ பண்ணியிருப்ப, நீ அவங்களே அந்த மாதிரி சொன்ன தானே, கண்டிப்பாக நீ சொல்லக்கூடிய ஆள் தான், நீயே சொல்லியிருக்கேன் உனக்கு அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னு, அப்போ அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே. இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் எப்போவுமே ஆர்குமெண்ட்ஸில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க சொன்னதையே எடுத்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் எப்போவுமே பண்ணாதீங்க. திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் யுவர் ரிலேஷன்ஷிப்.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐம் கிவிங் 1-to-1 virtual styling consultation. உங்களுக்கு பாடி டைப் என்னன்னு தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன கலர்ஸ், என்ன ஜுவல்லரி, என்ன ஃபுட்வேர், என்ன அக்சசரிஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா என்னோட கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இட்ஸ் a 2-hour சர்வீஸ். மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பாடி என்னன்னு தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா we all women are different with different body types. ஆனால் நம்ம எல்லாராலையும் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ண முடியும், சூப்பராகவே நம்ம க்ரூம் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் டேக் an appointment with me and I'll see you soon. Fourth important thing is அவங்களோட இஷ்யூஸை வந்து எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நமக்கு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்கும், அவங்களுக்கு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். ஓகே, நம்மளால் சில விஷயத்தை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து வேறு விதமாக இருக்கலாம். ஓகே, ஆனால் உங்களுக்கு முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமாக படலாம். அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதுக்கெல்லாம் எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம், ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஷூஸ் அண்ட் சி. எம்பத்தைஸ் பண்ண கற்றுக்கோங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பெருசு தான் இல்லையா? அதே மாதிரி தானே உங்களுக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சொல்லும் பொருட்டாவே மதிக்காமல் இருந்தாருன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா? இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் அவர் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தாலோ, அவருக்கு உள்ளே இருக்கிறதோ மனசாபத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தாலோ, இல்லை ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உங்ககிட்ட வந்தாலோ, அதை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ அண்டர்மைன் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதுக்கு எதுக்கு நீ இப்படி உட்காந்துருக்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இது கூட உனக்கு சால்வ் பண்ண தெரியாதா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, காண்ட் யூ டூ லைக் திஸ், அந்த மாதிரி டோன்ட் டூ தட். ஓகே, ட்ரை டு எம்பத்தைஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம், ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஷூஸ் அண்ட் see his issues. உங்களுக்கு ஒரு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இன்னும் நீங்கள் அவருக்கு பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் டூ தட். ஃபிஃப்த் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டோன்ட் டேக் தெம் ஃபார் கிராண்டட். ஓகே, அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது, நமக்கானது அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சுனாலே நம்ம இலக்காரமாக தான் பார்ப்போம். அவங்க வந்து நமக்கானவங்கள இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு எல்லா அட்டென்ஷனும் கொடுப்போம், எல்லா விதமான அப்ரிசியேஷன், காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அது ஒன்ஸ் நமக்கானதாகிடுச்சு அப்படின்னா நம்மளுடையவ தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம பாய் ஃப்ரெண்ட் தானே, இன்னும் எதுக்கு அவனை ப்ளீஸ் பண்ணும், இன்னும் எதுக்கு அவனுக்கு அப்ரிஷியேஷன், காம்ப்ளிமெண்ட்ஸ், ரெகக்னிஷன், அது இது எதுக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க, எல்லா விதமான சின்ன 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 அட்டென்ஷன்ஸும் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே ஒட்டு மொத்தமாக கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதான், இதெல்லாம் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் பண்ணாதீங்க. திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இது பில்ட் பண்ணாது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக கொண்டு போகாது. ஸோ நெவர் டூ தீஸ் திங்ஸ் டு யுவர் பார்ட்னர் ஆர் யுவர் பாய் ஃப்ரெண்ட் ஆர் யுவர் ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me, Preetha, signing off. Bye.